வணக்கம் நேயர்களே, இது அச்சும் அசலும். நாள்தோறும் நாளேடுகளில் பிரசுரமாகும் செய்திகளின் அசல் தன்மை அலசும் நேரலை நிகழ்ச்சி. இன்று செய்தித்தாள்களில் பல்வேறு முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. இது குறித்து விரிவான பார்வை வழங்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி இணைக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு தினத்தந்தியில் பேனர் நியூஸ் இதுதான். நேர்மையான அரசியலை செய்வோம், சாதி மதம் இல்லாதது நம்மளுடைய இயக்கம் அப்படின்னு அண்ணாமலை பரபரப்பு பேசியிருக்காரு. பொள்ளாச்சியில் விழிப்புணர்வு மாநாடு நடத்தி வீதி லீடர்ஸ் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு 19 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாநாடு மூலமாக மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவருடைய இயக்கத்துடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தபோது தமிழ்நாட்டில் அந்த கட்சியை வளர்த்தார். எல்லாருக்கும் தெரியும். இளைஞர்களில் பல பேரை ஈர்த்தார். நிறைய வலிமை பெற்ற கட்சியாக இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் பாஜகவினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றான இந்துத்துவா. அதை கைவிட்டுட்டார், அதை தவிர்த்துட்டார். கைவிட்டுட்டார்னோட கட்சி தலைவராக எந்த இடத்துலையுமே அவர் அதை முன்னிறுத்தலை. கண்டிப்பாக மற்ற மாநிலங்களுக்கு அது ஓகே, தமிழ்நாட்டுக்கு அது தமிழ்நாட்டில் இது இப்போ மதம் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் அரசியல் நிர்வாகத்தில் இருக்கிற கோளாறுகள் இந்த மாதிரியே எடுத்துகிட்டு போனார். திமுக குறிப்பாக திமுக ஆட்சியில் நடந்த பல்வேறு முறைகேடுகள், ஊழல், இதை ஹைலைட் பண்ணி பிரச்சாரம் பண்ணார், களம் இறங்கினார், பாத யாத்திரை போனார். அது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அவருடைய எய்ம் இதுதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. நானே பல தளங்களில் சொல்லியிருக்கேன், அவர் இந்துத்துவ கோட்பாட்டை அதிகமாக தவிர்த்து விட்டு அரசியல் செய்கிறதுனால தான் அவருக்கு இங்கே செல்வாக்கு இருந்தது. பாஜக வளர்த்துக்க காரணம் அந்த அணுகுமுறை தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் அந்த பாதையிலே போகிறார். அது வரவேற்கத்தக்கது. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு இயக்கம் ரொம்ப 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 தேவையானது இன்றைய தினம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலான்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, உலகையே அச்சுறுத்தி கொண்டிருப்பது போதைப்பொருள். இந்த போதைப் பொருளோடு தீவிரவாதமும் இணைஞ்சிருக்கு. பல்வேறு நாடுகளில் பயங்கரவாதத்துக்கோ நார்கோ டெரரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ அந்த இணைந்து தான் வந்திருக்கு. இந்த நம்மை சுற்றி உள்ள நாடுகளில் ஸ்திரத்தன்மை இல்லாத நாடுகளில் இந்த கோளாறு இருக்குது. அது நம்மளை பாதிக்கும். நம்ம இந்தியாவினுடைய நிலைத்தன்மையை, ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி நடவடிக்கை இருக்குதுன்னு தெரியுது. உதாரணத்துக்கு பங்களாதேஷ், மியான்மர்லேருந்து போதைப்பொருள் வருது, இந்த பக்கம் பாகிஸ்தான்லேருந்து வருது, இலங்கையிலேருந்து வருது. நம்ம எல்லைப்புற நாடுகள் மூலமாக வருதுனால எல்லைப்புற மாநிலங்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்படும். அதனுடைய விளைவாக தான் குஜராத்தில் ஏகப்பட்ட போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஏன்னா பக்கத்தில் கடல் வழியாக பாகிஸ்தான்லேருந்து இது வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் கிழக்கிலையும் இருக்குது, தெற்கிலையும் இருக்குது. தெற்கில் இன்னும் சொல்ல போனால் இப்போ மால்தீவ்ஸ்லேருந்தெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு அது உண்மை முழு விவரம் தெரியல. அதனால தான் தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு போதைப்பொருளுக்கு எதிராக ஒரு தீவிரமான ஒரு அமைப்பை, ஏதாவது இயக்கத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது ஒன்று வரவேற்கத்தக்க. நேற்றைய தினம் தினமணியில் பரணிதரன் எழுதியிருக்கார் ஒரு கட்டுரை. பரணிதரன் ஒரு சிறப்பு செய்தியாளர் இந்த தென் மாநிலங்கள்லேருந்து தென்பகுதியிலேருந்து வர்ற கடல் வழியாக வருகிற போதைப்பொருளும் கடத்த பயங்கரவாத ஆயுதம் இருக்குல்ல, போதைப்பொருளும் வரும், வெப்பன்ஸும் வரும். இதெல்லாம் எந்த அளவுக்கு அச்சுறுத்தல், கவலை தருகிறது என்பதை பதிவு பண்ணியிருக்கார். வரவேற்கத்தக்கது. அந்த மாதிரி விஷயங்களில் விழிப்போடு இருக்க வேண்டும். ஸோ போதைப்பொருளுக்கு எதிரான போர் தீவிரப்படுத்த வேண்டும் அரசாங்கங்கள் எல்லாமே, குறிப்பாக தென் மாநிலங்கள். கடல்லேருந்து கடல் பகுதியாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் ஹைலைட் பண்ணுறாங்க. பயங்கரவாதமும் போதைப்பொருளும் ரெண்டும் ஒன்றா வரும். பல நாடுகள் சீர்குலைந்து போனதற்கு இந்த ரெண்டும் தான் காரணம். ரெண்டுமே ரெட்டை குழந்தை மாதிரி ஒன்று வரும். ஸோ பயங்கரவாதிகள் பணம் திரட்டுவதற்காக போதைப்பொருள் விற்பாங்க, ஆயுதங்களை விற்பாங்க. அது தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும். நாட்டில் ஒரு ஜனநாயகத்துக்கு கேள்விக்குறியாயிடும், ஸ்திரத்தன்மையை பாதிக்கும், பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும், மக்களுடைய நிம்மதியை பாதிக்கும், நாட்டினுடைய ஒற்றுமையை பாதிக்கும். எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது போதைப்பொருள். இந்த போதைப்பொருள்லாம் வெறும் ஒருத்தர் பாதிக்கிறாங்க அப்படின்னு இல்லை, ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்க வேண்டிய, விரிவாக பார்க்க வேண்டிய பார்வை. ஆகையினால் இந்த போதைப்பொருளுக்கு எதிராக இயக்கமாக நடத்தணும்னு தீவிரமாக இறங்கியிருக்கார் அண்ணாமலை. அந்த 2 விஷயத்துலேயும் நான் மிகவும் வரவேற்கிறேன். ஒரு வகையில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன்.
மதம் என்பதே போதை அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. மதம் என்பது போதைப் பொருள். ஸோ மதமும் போதைப் பொருளும் கூட ஆபத்தானது, அதாவது அதை பிரச்சாரம் பண்ணுவது அப்படிங்கிறது. அந்த பார்வையை பொறுத்தவரை அண்ணாமலையை நான் வரவேற்கிறேன். இந்த முயற்சி நல்ல முயற்சி, இது தீவிரமடைய வேண்டும். இந்த அண்ணாமலையின் முயற்சி தமிழ்நாட்டில் ஒரு ஆரோக்கியமான அரசியலை உருவாக்கும். கண்டிப்பாக சார். என்ன மாதிரியான ஏற்கனவே இப்போ ஒரு புதிய கட்சி வந்து ஆட்சி கட்டலாம் வந்திருக்காங்க. இன்னும் புதியவர்கள் வந்து இந்த மாதிரி கட்சி தொடங்குற விஷயம் வந்து ஒரு ஆரோக்கியமான போக்காக நடக்குதா, தமிழக அரசு என்ன மாதிரி மாற்றத்தை வந்து கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதே தினத்தந்தியில் மெயின் பேஜில் இன்னொரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, எம்எல்ஏ அலுவலகம் வந்து இன்றைக்கி திறக்கிறாரு முதலமைச்சருடைய தொகுதியில், பெரம்பூரில். இன்றைக்கி முதலமைச்சர் பதவி ஏற்று கிட்டத்தட்ட 2 மாதம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் முதல் முறையாக தன்னுடைய தொகுதி மக்களை வந்து நேரில் சந்திக்க இருக்கிறாரு. அதே மாதிரி சேவை மையம் கூட சேவை வந்து தொடங்கிக்கதான் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம்? முதலமைச்சர் தன்னுடைய தொகுதிக்கு வருவது வரவேற்கத்தக்கது. அப்போ தான் 2 மாத காலம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம், செட்டில் ஆகிறதுக்கு ஆயிடுச்சு. நம்ம அப்படி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட்சியாளர்கள் மேலே குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா அங்கே உள்ள ஒரு சில பேரை, உதாரணத்துக்கு சபாநாயகராக இருக்க ஜேசிடி பிரபாகர், அவர் கட்சி சாராதவர், இப்போது சபாநாயகர் ஆகிட்டதுனால செங்கோட்டையன் அமைச்சர் போன்ற ஒரு சில பேர், நிர்மல்குமார், விஸ்வநாதன் உயர்கல்வி அமைச்சர் மாதிரி ஒரு 4-5 பேர், வன்னி அரசு, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் தான் அரசியலில் நீண்ட காலம் இருக்கிறவங்க. பெரும்பாலான அரசியலுக்கும் புதுசு, ஆட்சிக்கும் புதுசு, நிர்வாகத்துக்கும் புதுசு. ஆகையினால நாம் அதை குறை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். செட்டிலாக இருக்கார், இப்போ தான் செட்டிலாக இருக்கார். திருச்சி கிழக்கு போயிட்டு வந்தார், பெரம்பூருக்கு போகிறாரு. அதனால் வரவேற்கும். சேவை மையத்தை தொடங்கியிருக்கிறார். எல்லாத்தை விட மிக முக்கியம், சேவை மையம் தொடங்கினாலும் அதிலும் இந்த ஊழல் இல்லாமல் பார்த்துக்கணும். லஞ்சம் வாங்குறாங்க. இப்போ ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு கவர்மெண்ட் 60 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். பல இடங்களில் நான் கேள்விப்பட்டேன். 60 ரூபாய் பில்லு கொடுத்துருவான், மேலே 100 ரூபா கேட்பேன். நான் மேலே 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா அடிக்கிறான். அதுவே ஊழல். அதுக்கு அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். தீவிரமான கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எந்த இடத்துலையும் லஞ்சம் கேட்டால் என் பேரை சொல்லுங்கன்ட்டு முதலமைச்சர் இப்போ கரூர் போயிருந்தப்போ கூட பேசியிருந்தார். ஆனால் சேவை மையங்களும் கூட அதிகப்படியான காசு வாங்குறாங்கிற மாதிரி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக. பில்லு படி 60 ரூபா சார் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு, கையில் வாங்குறது டபுள் மடங்கு வாங்குறாங்க, 120 ரூபா வாங்குறாங்க. இதெல்லாம் தடுக்கணும். நான் எவ்வளோ ஆச்சு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு? 60 ரூபா. 60 ரூபா மட்டும்தான் தருவேன். தரலை அப்படின்னா, எனக்கு சர்டிஃபிகேட் கிடையாதுன்னா புகார் சொல்லலாம். அல்லது இப்போ லஞ்சம் கொடுக்காதனால சர்டிஃபிகேட் தரலை அப்படின்னா எவ்வளோ நாள் தராமல் இருக்காங்கன்றது வச்சுக்கிட்டு அந்த அரசு சேவை மையத்தினுடைய உரிமத்தை ரத்து பண்ணலாம். கண்டிப்பாக சார், அந்த மாதிரி பண்ணலாம். சார் நடவடிக்கை தீவிரமான கண்காணிப்பும் நடவடிக்கையும் தீவிரமான குற்றங்கள் குறையும். அதுதான் இயல்பு. நிச்சயமாக. அது தந்தியில் 6வது பக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தி சார். இப்போ குற்ற வழக்குகளை வந்து முதலமைச்சர்களோ இல்லை அமைச்சர்களோ வந்து 1 மாத காலம், அதாவது 30 நாட்கள் வந்து சிறையில் தண்டனை அனுபவிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிற மசோதாவை அரசு வந்து கொண்டு வந்தாங்க. இதை சுற்றி நிறைய டிபேட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நாடாளுமன்ற குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து நிரந்தரமாக பதவி நீக்கம் வேணாம், இடைநீக்கம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரையை வழங்கியிருக்காங்க. இது சரியானதாக இருக்குமா? இது எப்படி பார்க்கலாம்? இதுதான் ஓரளவு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த மாதிரி புகார்களுக்கு ஆளான பல அமைச்சர்கள் வந்து அது தப்பு இல்லை, அவர் பண்ணது அவர் மேலே. கெஜ்ரிவால் கேஸை இப்போ கூட பார்க்கலாம். கெஜ்ரிவால் கூட பார்க்கலாம். கெஜ்ரிவால் மட்டும் இல்லை, பல கெஜ்ரிவால் வந்து வழக்கு, அது வந்து நீதிமன்றத்துக்கு போய் விசாரணை, இன்னும் கூட அதுக்கு அப்பீல் இதெல்லாம் இருக்குது. இடைநீக்கம் என்கிறது இருக்குல்ல, அது வந்து சரியான அணுகுமுறையை தான் நினைக்கிறேன். கிளியர் ஆகிடுச்சுன்னா, அவர் மேலே வழக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். நீக்கம் என்பது நிரந்தர நீக்கம்ன்ற மாதிரி துணி வந்துடும். உதாரணத்துக்கு வேறு ஒரு சம்பவத்தை, 2 சம்பவத்தை சுட்டி காட்டுறேன். ஒரு தடவை ஏதோ ஒரு ஊழல் டைரியில் எல்கே அத்வானி பெயர் இருந்ததாக செய்தி பரப்பப்பட்டது. இது கேள்விப்பட்டவுடனே பதவி விலகினார் எல்கே அத்வானி. அது தொடர்பான வழக்கு முடிஞ்சோடனே அவர் மீண்டும் தேர்தல் போட்டியிட்டு வெற்றி பெற்று மறுபடியும் மாநிலங்களவை நினைக்கிற வந்தார். ஸோ அது மாதிரியான அவங்களே எடுத்துக்கிட்ட முடியும். கரண் சிங் ஒரு விமான விபத்தில் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் இந்திரா காந்தி காலத்தில். விமான விபத்து நடந்தோடனே பதவி விலகிட்டார். விலகினாலும் இந்திரா காந்தி அம்மையார் வந்து இதுக்கு அவர் காரணம் இல்லை
அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக்கினாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய உண்டு. தவறுகள் சில சம்பவங்களில் நேரடியாக சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், தவறு நடந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதையே முழுக்க அவர் பொறுப்பாக ஆக்காமல் கொஞ்ச நாள் ஒதுங்கி வருங்க, அப்புறம் மறுபடியும் நீங்கள் வரலான்ட்டு. உதாரணத்துக்கு கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் பூங்கோதை அப்படின்னு ஒரு அமைச்சர் மேலே ஒரு புகார் சொல்லி சுப்பிரமணிய சாமி ஒரு இமெயில் போட்டார். இமெயில் போட்ட உடனே அந்த அம்மாவை பதவி நீக்கம் பண்ணிட்டார் கலைஞர் கருணாநிதி. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு கிளியர் ஆகிடுச்சு, அது இல்லை, அது தவறான தகவல். அப்படி மறுபடியும் ரீஇன்ஸ்டியூட் ஆச்சு. அந்த அம்மா அமைச்சராக்கினார். விபி சிங் மேலே செயின்ட் கிட்ஸ் போலித்தனமான வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போ நான் ஒதுங்கி இருந்த அரசியல் இது. அந்த வழக்கு கிளியர் ஆயிடுச்சு, அப்புறம் பிரைம் மினிஸ்டராகவே ஆனார். இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. இதெல்லாம் அவங்களாம் எடுத்துக்கிட்ட போது இப்போ சட்டப்படி ஒருத்தர் மீது புகார் வந்ததுன்னா தற்காலிகமாக நீக்கிட்டு பதவியிலேருந்து இடைநீக்கம் செய்துட்டு அந்த வழக்கு முடிஞ்ச உடனே மறுபடியும் சேர்த்துக்கிறது நல்லது. நிரந்தர நீக்கம் தேவையில்லைங்கிறது தான். ஏன்னா இதுவே ஒரு எச்சரிக்கையாக தான் அமையும். கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கடந்த கால வரலாறு அதுதான் நமக்கு உணர்த்துது. அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலை, அவங்களா செஞ்சுருக்காங்க. தார்மீகமாக அடிப்படையில் பதவி திறந்தாங்க. இப்போது அது மாதிரி செய்யக்கூடியவங்க இப்போ குறைஞ்சி போயிட்டாங்க. ஆகையினால சட்டப்படி இந்த மாதிரி பண்ணலாம், அது ஏற்புடையதான். நிச்சயமாக சார். இன்றைக்கி சர்வதேச அளவில் மிக முக்கியமான ஒரு செய்தி, குறிப்பாக சொல்லணும்னா இந்து, தினமணி, தினகரன் எல்லாத்துலேயும் பேனர் நியூஸ் இதுதான். ஹார்முஸ் ஜலசந்தியில் மறுபடியும் ஒரு பதட்டமான சூழல் வந்து உருவாகியிருக்குன்னு சொல்லணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே வர்த்தக கப்பல்கள் மேலே வந்து ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்காக இப்போது அமெரிக்காவும் பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 140 பகுதிகள் வந்து அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி செய்திகளை பார்க்க முடியுது. இது அடுத்த கட்டத்தை நோக்கி மறுபடியும் நகர்தா? ஏன்னா அமைதி பேச்சுவார்த்தைலாம் நடத்தி ஒப்பந்தம் போட்டு அதை ரத்து செஞ்சுட்டாரு ட்ரம்ப். இது எப்படி போகும் சார்? இது எல்லாமே அமெரிக்கா கையில் இருக்குது. ஆயுத வியாபாரிகளான அமெரிக்கா தன்னுடைய எல்லா விஷயத்திலும் மூக்கு நுழைக்கிறதுனால தான் உலகத்தில் பல நாடுகள் மோதலில் பார்த்திங்கன்னா அங்கே நிச்சயமாக அமெரிக்காவோட தலையீடு இருக்கும். அமெரிக்கா தன்னுடைய அணுகுமுறை, சர்வதேச அணுகுமுறையை மாற்றிக்கொண்டால் ஒழிய உலக அளவில் அமைதி நிலவாது. உக்ரைன் பிரச்சனையில் கூட உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்ததனோட விளைவு தான் இந்த இன்னும் நீடிக்கிற போர். ஸோ உலக அளவில் எல்லா பிரச்சனைகளும் அமெரிக்கா தான். ட்ரம்ப்பினுடைய செயல்பாடுகள் வர வர அதீதமாக இருக்குது. உலக அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் ஈரான் முற்றிலும் அழிக்கப்படும் சொல்கிறார். ஒரு நாட்டை அழிப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அது மிக மிக ஆணவமான போக்கு. அந்த மாதிரியான போக்கு அமெரிக்காவுக்கோ அல்லது அமெரிக்காவின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கோ ஏற்புடையதில்லை. ஹார்முஸ் நீரிணையில் இந்திய கப்பல்களில் அழகாக சாதுரியமாக நம்ம மீட்டெடுத்தோம்ல, நமக்கு வர வேண்டிய அந்த மாதிரி எத்தனையோ நாடுகள் செஞ்சிட்ருக்காங்க சில பேர். நீங்கள் அதில் வந்து திரும்ப திரும்ப ஈரான் விஷயத்தில் தலையிடுவது தேவையற்றது. ஒரு சமாதான உடன்படிக்கை விரைவில் ஏற்படுத்த வேண்டும். அதை அமெரிக்கா செய்யணும். இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்வை. அமெரிக்கா என்ன செய்ய போகிறது? அமெரிக்காவின் உள்ளிருந்து மக்களும் அங்குள்ள ஊடகங்களும் எதிர்க்கட்சியினரும் தீவிரமாக செயல்பட்டால் அதுக்கு முற்றுப்புள்ளி வர வாய்ப்பு உண்டு. வியட்நாமில் அப்படி தான் ஏற்பட்டது. தேவையே இல்லாமல் வியட்நாம் மீது படையெடுத்தாங்க. அந்த நாட்டில் ஏற்பட்ட அழிவை சுட்டி காட்டி அந்த நாட்டு ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், அந்த நாட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள், உலக அளவிலான பத்திரிகையாளர்கள் சொன்ன பிறகு தான் அடி பணிஞ்சது அமெரிக்கா. அடி வாங்கிச்சு, அடி பணிச்சுது. பின்னாடி அங்கேருந்து இராணுவத்தை விலக்கி கொண்டது. இது நம்ம கடந்த கால வரலாறு. ஆப்கானிஸ்தானில் ரஷ்யா தலையிட்டு போனது, தலிபான் விஷயத்தில் அமெரிக்கா தலையிட்டது, போன்ற பல விஷயங்களில் வல்லரசு நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா செயல்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறது நம்ம பார்வை. நம்ம பெரும்பாலான ஆங்கில நாளிதழ்களில் வந்து வெளியாகியிருக்கு. காஷ்மீருக்கு வந்து இப்போ மறுபடியும் மாநில அந்தஸ்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு உமர் அப்துல்லா கேட்டிருக்காரு. மத்திய அரசு இதை பரிசீலிப்பாங்களா? அவங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும்? காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க. அதாவது அரசமைப்பு சட்டத்தின் 370 பிரிவு. அதே மாதிரி 371வது பிரிவின் கீழே வடகிழக்கு மாநிலங்கள் சிலதுக்கெல்லாம் சிறப்பு அந்தஸ்து உண்டு.
அந்த சிறப்பு அந்தஸ்தை விலக்கி கொண்டது பாஜக அரசு, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. சரி, விலக்கி கொண்ட பிறகு அது விலக்கிட்டாங்க, அது ஏற்றுக்கிட்டாங்க. உடனடியாக என்ன பண்ண, காஷ்மீர் மாநிலத்தை, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டாக பிரித்து லடாக் ஒரு யூனியன் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம், பாண்டிச்சேரி மாதிரி, பாண்டிச்சேரி முன்ன மால்தீவ்ஸ் மாதிரி வச்சுக்கங்களேன், யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டாங்க, யூனியன் பிரதேசம் ஆக்கிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, லடாக் யூனியன் பிரதேசமானால் அங்கே தேர்தல் கிடையாது, சட்டப்பேரவை கிடையாது. ஆனால் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் பாண்டிச்சேரி மாதிரி தேர்தல் உண்டு. லடாக் வந்து மால்தீவ் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ஸோ மாநில அரசு அந்தஸ்துங்கிற சிறப்பு அந்தஸ்து, மாநில சிறப்பு அந்தஸ்து, சிறப்பு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து வடகிழக்கு சில மாநிலங்களுக்கு உண்டு, காஷ்மீர் ஜம்மு காஷ்மீருக்கு இருந்தது. அந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணிட்டாங்க. அது ஓகே, அதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியும் அதை ஏற்றுக்கிச்சு, உமர் அப்துல்லாவுடைய நேஷனல் கான்ஃபரன்ஸ் போன்ற கட்சியும் ஏற்றுக்கிச்சு. அது முடிஞ்சு போச்சு. அந்த சட்டமும் ஜம்மு காஷ்மீருக்கு இருக்கிறதுனாலேயே பாகிஸ்தான் நாட்டிலிருந்து தீவிரவாதிகளை ஊடுருவுறாங்க. எளிதில் ஊடுருவி இந்தியாவோட ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருந்தாங்க. நீண்ட காலம் 70-80 ஆண்டுகளாக இருக்கணும். ஒரு விஷயத்தை கவனிக்கணும், பல நாடுகளில் தவறான புரிதலோட ஜம்மு காஷ்மீர் நமக்கு ஸ்டேட் இல்லை அப்படின்னு. இப்போ அண்மையில் வங்கதேசத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்திய தூதரகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க வங்கதேசத்தில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் காணொலி காட்டுறாங்க. அதில் இந்திய வரைபடத்தில் ஜம்மு காஷ்மீர் இடம்பெறலை. உடனே இந்த அம்மா எழுந்து சுட்டி காட்டுறாங்க, கிடையாது, தப்பான்னு சொல்கிறீங்க. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்தது, அதற்கு மாநில அந்தஸ்து தரப்பட்டது, இப்போ ஏதாவது யூனியன் டெரிட்டரி அந்தஸ்து தரப்பட்டது, சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது, எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி சட்டப்படியும் உலக அளவில் படியும் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடைய பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக அந்த கான்ஃபரன்ஸை நடத்தினவர்கள் அப்பாலஜி கேட்டிருக்காங்க, மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் இயல்பு. சில நாடுகளில், குறிப்பாக பாகிஸ்தான் வந்து அந்த பகுதியை வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவான். நாம் ஆக்கிரமிச்சிட்டா இல்லை, இது நம்ம மாநிலம் ஆகிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிறப்பு அந்தஸ்துனா சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு அங்கே தனி அரசமைப்பிச்சிட்டோம், அங்கே தனி எல்லா ரூலிங்கே தனி. இந்திய ஒற்றுமை இருக்க இந்த இந்திய நாட்டோட சில முக்கியமான சட்டங்கள் அங்கே செல்லுபடியாகாது, அவங்க தனியாக செயல்படுவாங்க. இந்த மாதிரியான தேவையற்ற ஒரு இது இருந்ததில்ல, அதெல்லாம் மாற்றிட்டாங்க. அதை மாற்றினது மூலம் தீவிரவாத அமைப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் புல்வாமா பின்னாடி இந்த பெஹல்காம் தாக்குதலில் பதிலடி கொடுத்துட்டோம், பெஹல்காமில் இழந்திருக்கோம், அதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ தீவிரவாதிகளோட ஊடுருவல் காரணமாக தான் அந்த தீவிரவாதிகள் ஊடுருவலை கட்டுப்படுத்துவதற்காக தான் 370 நீக்கப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது, மாநில அந்தஸ்து தந்தால் முழுக்க மாநிலமே அரசாங்கமே ஆளும். மாநில அரசுக்கு மத்திய அரசு போன்ற ஒரு வலிமை இல்லை, நல்லா கவனிக்கணும். அப்படின்னா உமர் அப்துல்லா அவரோட பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்பட முடியும். இங்கேயே தமிழ்நாட்டில் பாருங்கள், நமக்கு போதிய நிதி மத்திய அரசு தரணும், போதிய திட்டங்களை மத்திய அரசு தரணும் அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா நம்ம விட வலிமையானது மத்திய அரசு என்பது புரிஞ்சிட்ருக்கோம். எல்லா மாநிலத்துக்குமே இது பொருந்தும், எல்லா மாநிலத்துக்கும். இப்போ மாநில அரசு இப்போ தந்துட்டா அது தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை ஒடுக்குவதில் போதிய பலம் கிடைக்குமா? மாநில அரசு கேட்டால் தான் இராணுவத்தை அனுப்ப முடியும். ஸோ அந்த நெசசிட்டி இருக்குல்ல. இப்போ யூனியன் டெரிட்டரியாக இருந்ததுன்னா ஏதேனும் தீவிரவாத ஊடுருவல்னா டக்குன்னு இவங்க மத்திய அரசை செயல்பட முடியும். ஸோ மத்திய அரசனோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆகையினால் யூனியன் டெரிட்டரியாக நீடிக்குது. இந்த பார்வை மத்திய அரசோட பார்வை. நாங்கள் கொடுக்குறோம், இப்போ தர மாட்டோம், கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்போ 2 வயசு குழந்தை சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்டால் கொடுக்க மாட்டோம். 4 வயசு குழந்தை 3 சக்கர சைக்கிள் ஓட்டுக்கு தான் வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி இப்போ பொறுத்து கொஞ்ச நாள் பொறுத்து இருக்கு, அப்புறம் தரேன். உன்னால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுமா? அதாவது மாநிலத்தில் இருக்கிற ஆட்சி தங்களால் எல்லாம் செய்து கொள்ள முடியுமா அப்படின்னா உங்களுக்கு மாநிலத்தில் அந்தஸ்து தருவோம். இது மத்திய அரசோட நிலைப்பாடு. ஆனால் ஃபரூக் அப்துல்லா என்ன சொல்கிறார், எவ்வளோ காலம் நாங்கள் பொறுமையாக இருக்கிறது
அப்படின்னு சொல்கிறார். எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமாக ஒரு அதாவது மாநில அரசு கொடுத்துட்டா இவங்களே நிதியை திரட்ட முடியும், பாதுகாப்பு நடவடிக்கைகளை இவங்களே மேற்கொள்ள முடியும். தேவையிருந்தால் மத்திய அரசு இவங்க கேட்டால் தான் மத்திய அரசு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மாநிலம் இராணுவத்தை இங்கே கலவரம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், சிபிஐ வேணும்னு இவங்க கேட்டால் தான் அங்கே தருவாங்க, இராணுவம் வேணும்னு கேட்டால் தான் அவங்க தருவாங்க, இல்லை கேட்கலான்னு தரமாட்டாங்க. அப்போது ஒருவேளை மாநில அரசு அந்தஸ்து கொடுத்துட்டா ஃபரூக் அப்துல்லா கேட்டால் தான் இராணுவம் போகும், ஃபரூக் அப்துல்லா கேட்டால் தான் மத்திய அரசினுடைய திட்டங்கள் போகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கொடுங்கன்றார். அதுக்கு ஃபரூக் அப்துல்லாவுடைய ஆர்கியூமெண்ட்டு சரி தான், கொடுக்கணும். மாநில அரசு நிச்சயமாக மாநில அந்தஸ்து தந்தே இப்போதைக்கு கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆகும். இப்போ மாநில அந்தஸ்து நிச்சயமாக தரணும். இதே ஃபரூக் அப்துல்லா பிரதமர் மோடியே புகழ்ந்திருக்கிறார்னு அதை கவனிக்கணும். பல திட்டங்கள், சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து உண்டு, இப்போ வந்தாச்சு. இதுக்கு கடந்த 70 ஆண்டுகளாக வரல. அந்த மாதிரி பல திட்டங்களை, மலைகளுக்கு நடுவில் பாலம் கட்டியிருக்காங்க. இந்த திட்டங்களை எல்லாம் நான் கேட்காத நிதியெல்லாம் பிரதமர் தருகிறார். என் மாநிலத்துக்கு எவ்வளோ நிதி தேவையோ அதை நான் எவ்வளோ வேணும்னு கேட்குறனோ அதுக்கு கூடுதலாகவே பிரதமர் தருகிறார். இது சொன்னவர் ஃபரூக் அப்துல்லா. ஸோ உங்களுக்கு தேவையானதை என்னென்ன வளர்ச்சி திட்டமோ இதுக்கெல்லாம் மத்திய அரசு சப்போர்ட் பண்ணுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபரூக் அப்துல்லாவுக்கு ஆளுகிற மாநிலத்துக்கு, ஜம்மு காஷ்மீருக்கு நிச்சயம் மாநில தரணும். கோர்ட்லேயே உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் அக்டோபர் மாதம் தரும் அப்படின்னு. அது கடந்து போய் 2 ஆண்டுகள் ஆச்சு, தரல. அதுக்கு ஒன்றும் கெடு விதிக்கலை, வாய்மொழியாக உத்தரவு சொன்னது தான். விரைவில் மாநில அந்தஸ்து தர வேண்டும். ஆனால் தருவதற்கு முன்பு எல்லைப்புறத்தில் எந்த பயங்கரவாதமும் போதைப்பொருள் புழக்கமும் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். அதற்கு ஃபரூக் அப்துல்லாவும் ஒத்துழைக்க வேண்டும். ஒத்துழைப்பார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மாநிலத்துக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள், நிதி உதவி அதெல்லாம் மத்திய அரசுக்கு செய்யுது. அதனால் ஃபரூக் அப்துல்லா அது கவலைப்பட வேண்டாம். ஃபரூக் அப்துல்லா கேட்பதில் நியாயம் இருக்கிறது. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக சார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, தினமலரில் ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்காங்க சார். இப்போ காவிரி நீர் கிடைக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது, காவிரி, கிருஷ்ணா, கோதாவரி இந்த 3 நதிகளை இணைச்சோம்னா தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இது நடத்துறதுக்கு நீண்ட காலமாக நதிகள் இணைப்புங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிச்சயமாக மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. 3 ஸ்டேஜை சொல்கிறேன். கங்கை காவிரி இணைப்பு திட்டம் நீண்ட காலமாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தென் மாநில சதர்ன் வாட்டர் கிரிட் என்ன சொல்லப்படும், தென்மாநில நதிகளை இணைப்பது 2வது. 3வது மாநிலங்களுக்குள்ளேயே இருக்கிற நதிகளை இணைப்பது. மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற நதிகளை இணைக்க வேண்டும்னு அப்துல் கலாம் வலியுறுத்தியிருக்கார். முதல்ல அதை ஸ்டெப் ஆரம்பிப்போம். 2வது நீங்கள் சொன்ன மாதிரி கிருஷ்ணா, கோதாவரி போன்ற காவிரிகளை இணைச்சோம்னா நதிநீர் பிரச்சனை தீரும். அந்த இணைப்பின் மூலமாக ஏற்படுகிற நீர்வழி போக்குவரத்தில் பல இயற்கை வளங்கள் பெருகும், காடுகள் வளர்ச்சி பெருகும், மின்சார தேவை பூர்த்தியாகும், மற்ற கடலில் வீணாக கலக்கிறதும் தடுக்கப்படும். இதை செஞ்சால் வெள்ள அபாயம் எல்லாமே நீங்கும். கண்டிப்பாக சார். பல்வேறு செய்திகள் குறித்து ஆழமான பார்வையை வழங்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்று அச்சு மஸ்ரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் இணைந்து பல்வேறு செய்திகள் குறித்து ஆழமான பார்வையை வழங்கினார். மீண்டும் நாளை அச்சு மஸ்ரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.